உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் ஞாபகப்படுத்துங்கள். சிவபெருமானிற்கு இருக்கக்கூடிய விரதங்களில் மிக உயர்ந்ததாக குறிப்பிடப்படுறது இந்த பிரதோஷ விரதம். அதுலேயும் குறிப்பாக சனி பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது. இன்றைய நாளில் இறைவனை மனதில் நிறுத்தி நம்ம அந்த பிரதோஷ நேரமாம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரலும் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனோட சிந்தனையிலேயே இருந்து அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக அலங்காரங்களை எல்லாம் கண்டு பின்னர் உபவாசத்தை முடித்துக் கொள்வது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை வழங்க வல்லது. அன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சு குளிர்ந்த நீரில் குளித்துட்டு உடல் முழுவதும் விபூதி அணிந்து கொண்டு அன்று நாள் முழுவதும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அல்லது தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற நூல்களை பாராயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்படுகின்ற அதிர்வுக்கு ஒரு அளவே இருக்காது. அவ்வளவு ஆற்றல் பொருந்தியதாக இருக்கும். அன்று மாலை பிரதோஷ நேரம் முடிகிற வரலும் இருந்துட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் சிவபக்தர்களும் சிவனடியார்களும். அப்படி இருக்கின்ற விரதம் மேன்மையை தரவல்லது. உள்ளத்தில் தூய்மையை ஏற்படுத்தும், உள்ள தூய்மையை ஏற்படுத்தும், அன்பை உண்டாக்கும், எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளலாம் என்ற ஆற்றலை கொடுக்கும் அந்த விரதமானது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அப்படின்னா இன்றைய தினத்தில், அதாவது குறிப்பாக அந்த சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளியே வர முடியும். உண்மையான நம்பிக்கையுடன் ஐயனை நோக்கி இருக்கக்கூடிய விரதத்திற்கு பலன் அதிகம். அதனால தான் நம்ம சொல்கிறோம்.